Assalamualaikum friends, welcome to my channel. Ramadan fasting 20 days நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் 1 week கேட்கும். அதுக்கிடையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா நாங்கள் எப்பயுமே செய்கிற பேட்டிஸ். இந்த பேட்டிஸ் எப்படி சரியாக செஞ்சு கொள்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இது 1.5 கப்ஸ் எடுத்துக்கிறேன் மைதா. 1.5 கப் மைதாக்கு தான் நான் இன்றைக்கி பேட்டிஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் கலருக்காக வேண்டி 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் பட்டர் இல்லாட்டி மார்ஜரின். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பேட்டிஸ்க்கு எங்களுக்கு எப்போவுமே ஸ்டிக்கி இல்லாத நல்ல ஒரு ரஃப் டோண்டு தான் தேவை. ஸோ நான் இப்போ இதை நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணினா பேட்டிஸ் டோ லூஸாக வந்துடும். அப்போ பேட்டிஸ் ஷேப் ஒழுங்காக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டோவை நாங்கள் செட் பண்ணிக்கொள்வோம். பேட்டிஸ் டோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் கட்டாயம் டோ நீட் பண்ணணும். நீட் பண்ணி பேட்டிஸ் டோவை செட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சா நல்லாவே போதும். அதுக்கு விட மிச்ச நேரம் நாங்கள் இந்த டோவை ரெஸ்ட் பண்ண வச்சோம்னு சொல்லி சொன்னால் டோ நல்லாவே சாஃப்டாகவே இழுப்பட்டுடும். அப்போ எங்களோட பேட்டிஸ்ட ஷேப் எல்லாம் ஒழுங்காக வராது. பேட்டிஸ்க்கு கொஞ்சம் ரஃப் டோண்டு தான் வேணும். நாங்கள் பட்டர் ஆட் பண்ணுற சுற்றி அதை ஃப்ரை பண்ணோன்னா நல்லாவே சாஃப்டாக விடும். ஸோ அதனால் நாங்கள் 10 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சா நல்லாவே போதும். இப்போ நான் இதை 10 மினிட்ஸ் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு செய்கிற ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் கொஞ்சம் சாப் பண்ணி அதை நான் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது பிக் ஆனியன் ஒன்றும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லாவே நான் கொஞ்சம் இது ரெண்டுமே டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டி கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் பாயில் பண்ணி அதை பிச்சு வச்சுக்கிறேன் சின்னதாக. அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ரீன் சில்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2 க்ரீன் சில்லி மாதிரி இருந்தால் நல்லாவே போதும். இப்போ டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 200 கிராம்ஸ் பொட்டேட்டோ எடுத்து அதை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டோம்டா எங்களோட பேட்டிஸ் ஃபில்லிங் கறி ரெடி ஆகிடும். உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பெப்பர் பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பேட்டிஸ் செய்கிறதுக்கு வந்துட்டேன். போர்டுக்கு கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரோல் பின்னுக்கும் கொஞ்சம் ஃப்ளார் அப்ளை பண்ணிக்கொண்டா நல்லா. இப்போ நான் இந்த பேட்டிஸ் டோ எடுத்து அதை 2-3க்காக டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் நல்லா தின்னாக தட்டிக்கொள்வோம். மிச்சம் தின்ன வரையும் கூட ஒரு அளவு கணக்காக தின்ன வந்துச்சுட்டா சரி. அப்பையும் கூட பேட்டிஸ்ட ஷேப் ஒழுங்காக வராது அளவுக்கு மிச்சம் தின்ன ஆவிச்சுண்டா. ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு பேட்டிஸ் அச்சில் தான் நான் பேட்டிஸ் செய்ய போகிறேன். இப்போ இந்த டோ கொஞ்சம் நான் இழுத்து இதுக்கு மேலால் வச்சுக்கொள்கிறேன்.
ஃபில்லிங்கை வந்து நான் மிடில் தான் வைக்கிறேன். சைடில் வச்சா நாங்கள் ஃபோல்ட் பண்ணக்குள்ள ஃபில்லிங்கில் உள்ள கீமா கறி எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணி இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே மிச்சினத்தை அப்படியே பிச்சு விட்டுட்டா சரி கையால். வேறு ஒன்றுமே இல்லை இதில் விஷயம். இவ்வளோதான். இந்த டோ நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி கணக்க கலண்டு வரும், நல்ல ஷேப்பாகவும் இருக்கும். அதனால் பெட்டிஸ் ஷேப்புக்குள்ளே எப்போயுமே டோ வந்து நல்ல கணக்கான கன்சிஸ்டன்சியில் வாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இன்னொரு பெட்டிஸும் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இந்த பெட்டிஸ் இந்த அச்சியை ஃபோல்ட் பண்ணக்குள்ளேயும் கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அது அப்பயும் அந்த கீமா கறி வெளியே வந்துடும் ஃப்ரை பண்ணக்குள்ளே. ஸோ அதனால் இப்படி நல்லாவே கொஞ்சம் டைட்டாகவே ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையும் பிச்சு கொண்டா சரி பெட்டிஸ் ரெடி ஆகிவிடும். இதே மாதிரி நான் இப்போ எல்லா பெட்டிஸையுமே செஞ்சு கொண்டேன். எனக்கு வந்து 1.5 கப் மைதாவுக்கு 13 பெட்டிஸ் வந்துச்சு. ஒவ்வொருத்தர் எடுக்கிற திக்னஸை பொறுத்து தான் அது கூடும் குறையும். அதுக்கு பிறகு நாங்கள் பேனுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக விட்டுக்கொள்வோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகினோடனே நாங்கள் பெட்டிஸை போட்டுக்கொள்வோம். பெட்டிஸ் ஃப்ரை பண்ணக்குள்ளே நிறைய பெட்டிஸ் போடக்கூடாது. அப்பையும் கூட அந்த ஷேப்ஸ் அங்கிட்டு ஹீட் ஆகும். ஒரு 3 பெட்டிஸ் போட்டு ஃப்ரை பண்ணினா நல்லா கணக்காக ஃப்ரை ஆகும், ஷேப்பும் கணக்காக நிற்கும். எப்படியுமே பெட்டிஸ் வந்து நாங்கள் கட்டாயமாக ஹோம் பார்ட்டிஸ்க்கு இல்லாமலே இருக்காது, கட்டாயமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு அது வந்து அழகாக வைக்கணும் தானே. ஸோ அதனால் நிறைய போடாமல் இப்படி 3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். பெட்டிஸ் வந்து நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆக காட்டியும் நாங்கள் வந்து அதை திருப்பி மறுபக்கம் போடக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அப்படியே மற்ற பக்கம் போட்டு எடுத்தால் சரி. என்ன சொன்னால் மிச்சம் பெரட்டி இருந்தாலும் அதில் ஷேப் அங்கே டிக்கெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சரி, இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி நான் மறுபக்கம் போட்டிக்கிறேன். 2 பக்கம் ஒரு அளவு ஃப்ரை ஆகினத்தோடு அப்படியே நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ இதே மாதிரி என்னை பேலன்ஸ் சீக்கிரம் மற்ற பெட்டிஸ்களையும் நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். எப்பயுமே ரமஜான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பெட்டிஸ் சீக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக தான் எங்கள் வீட்டில் பெட்டிஸ் வந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த பெட்டிஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதே மாதிரி இன்னொரு ரமஜான் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.